தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பெறுவதற்காக செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களில் ஒருவரான வித்யாகுமார் என்பவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கப்பட்டதை எதிர்த்தும் உடனடியாக பிணையை ரத்து செய்ய கோரியும் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் ஓகா தலைமையிலான அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது என்ன இது, செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவர் நேரடியாக அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இது நிறுத்தப்பட வேண்டும். அவர் அமைச்சராக்கப்பட்டதால் வழக்கின் சாட்சிகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்ற பொதுமக்களின் அச்சம் நியாயமாக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் நேர் நின்ற வழக்கறிஞர் சித்தார்த்தாவை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் தற்போது பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்தி குறிப்பில், என்ன நடக்கிறது தமிழகத்தில்? நாங்கள் பிணை அளித்த மறுநாளே நீங்கள் சென்று அமைச்சராகிவிட்டீர்கள். அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருப்பதால் சாட்சிகள் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என்று யாராக இருந்தாலும் எண்ணுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பிணை அளித்ததை திரும்ப பெறுமாறு கோரிய வழக்கில் கேட்டிருப்பது தமிழக முதலமைச்சரின் காதுகளுக்கு எட்டியிருக்கும் என நம்புகிறேன். உச்சநீதிமன்றத்தின் இந்த கேள்விக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பான முதலமைச்சருக்கு அழகு. அதன் அடிப்படையில் உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி தன் பொறுப்பான முதலமைச்சர் என்பதோடு உச்சநீதிமன்றத்தை மதிப்பவர் என்று நிரூபிக்காரா மு க ஸ்டாலின் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.